தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஒரு உச்சம் யார் ரஜினிகாந்த் அப்படின்னா, இன்னொரு உச்சம் அஜித். இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பழைய பேட்டி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குமுதம் பத்திரிகையில் வந்து பேட்டி நினைக்கிறேன். அதில் அஜித் ஒரு இது சொல்லியிருப்பாரு. ரஜினி சார் படத்தில் அவர் கையால் நான் அடி வாங்குற மாதிரி ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு கேமியோ, ஒரு சீன் போதும் அடி வாங்குற மாதிரி. அப்படி ஒரு சீன் நான் நடிச்சிட்டேன்னா அதன் பிறகு நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன், ரிட்டைர்மெண்ட்டே ஆயிடுறேன், இல்லை எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய நிறைவான ஒரு இதுவே நான் அனுபவிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ சமீபத்தில் ஜெர்மனில் நடந்துட்டு அந்த கார் ரேஸு, அந்த கார் ரேஸில் எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்கும்போது அதை ஒருத்தர் வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய செல்ஃபோன் ரிங்டோன் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பாட்டுன்னு பார்த்தோன்னா எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. ஜெயிலர் படத்தினுடைய மிக பிரபலமான குக்கும் பாட்டு, அந்த பாட்டை ரிங்டோனாக வச்சிருக்காரு. அவர் நினச்சா எத்தனை இங்கிலீஷ் பாட்டு வச்சுக்கலாம், ஏன்னா ஊருக்கு தகுந்த பாட்டு கூட வச்சுக்கலாம். ஜெர்மனில் போனால் அங்கே இருக்கிற லாங்குவேஜுக்கு வச்சுக்கலாம், ஸ்பெயினுக்கு போனால் இன்னொரு இதுவில் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் மீது அவருக்கு இருக்கிற அந்த பற்று, அந்த பக்தி, ஒரு மானசீக குரு அப்படின்றத அந்த பாட்டிலேயே வெளிப்படுத்தியிருக்காரு. அதை தான் அவர் பேட்டிலையும் சொன்னது. ஏன்னா ரஜினிகாந்திற்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மள மாதிரி ஒரு என்ன சொல்றது எந்தவித பின்புலம் இல்லாமல் சுயம்போ அந்த சினிமாவில் வந்த நபர். அப்படி சுயம்போ வந்த பொழுது ரஜினிகாந்துக்கு என்னென்னலாம் காயங்கள் ஏற்பட்டது, என்னென்னலாம் சூழ்ச்சிகள் நடந்தது. அவர் வளரக்கூடாது, கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து இங்கே தமிழை தக்கி பேசிக்கின்னு ஒரு நடிகர் சும்மா தலையை கோதி விட்டு ஸ்டைலாக அப்படி காமிச்சுன்னு சிகரெட்டு தூக்கி பிடிச்சுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கடன் வளர்ந்துன்னு வரது பல பேருடைய வயிற்றுச்சலுக்கு ஆளாச்சு. அதில் நிறைய சூழ்ச்சிகள், சூதுவாதுகள்லாம் அதையெல்லாம் தாண்டி இயற்கையும் இறைவனும் கொண்டு நிற்கிறதில்ல, அதுதான் அந்த உச்சம். இதை விட இன்னொரு மடங்கு அஜித்துக்கு ஏற்பட்டது.